Welcome to Bilingual e-lecture for Diploma students, sponsored by Directorate of Technical Education, Tamil Nadu. We are discussing about object-oriented programming with Java. In this subject, we are learning the first unit, which introduces the object-oriented programming and Java. So, in the previous lecture, we have discussed the features of Java language. What are the OOP concept available in Java and Java language உடைய features பற்றியும் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த லெக்சரில் ஜாவாவுடைய சில டோக்கன்ஸ், ஜாவா ப்ரோக்ராம்ஸுடைய டைப்ஸ், எப்படி ஜாவா ப்ரோக்ராமை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஜாவா டோக்கன்ஸ் அண்ட் ஜாவா விர்ச்சுவல் மிஷின், கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, ஜாவாவுடைய கமெண்ட்ஸ், அதாவது ஜாவா லாங்குவேஜில் எப்படி டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறது. ரைட், ஜாவா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன, ஜாவா இஸ் ஏ ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் வி கேன் டெவலப் சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ், அதை வந்து ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஸோ வி கேன் கிரியேட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். அனதர் அப்ளிகேஷன் இஸ் ஆப்லெட் ப்ரோக்ராம்ஸ். ஆக்சுவலாக இதுக்கு ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டில் ஆப்லெட் வியூவர் அப்படிங்கிற ஒரு டூல் பார்த்தோம். அதில் ஆப்லெட் வியூவருங்கிறது ஜாவாவுடைய ஆப்லெட்டை ரன் பண்ணுறதுக்கான டூல்னு சொன்னோம். அங்கே ஆப்லெட் அப்படிங்கிறத பற்றி என்ன சொன்னோம்னா, இட் இஸ் எ ப்ரோக்ராம் விச் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆன் இன்டர்நெட் ஆர் வித்தின் த HTML ஃபைல். அப்போ தீஸ் ஆர் த டூ டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் தட் கேன் பி ரிட்டன் இன் ஜாவா. இது இல்லாமல் நம்ம சர்வ்லெட்ஸ், ஜாவா சர்வ்லெட்ஸ்லாம் கூட சொல்லுவாங்க, சர்வருக்கான சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். பட் மெயினாக அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆப்லெட்ஸ் ஆர் த டூ மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராம்ஸ். அப்ளிகேஷனுங்கிறது ஏன் ஸ்டாண்ட் அலோன் சொல்கிறோம் அப்படின்னா, இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் லைக் அதர் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸ். ஒரு சி ஆர் C++ல் எப்படி ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி நேரடியாக ரன் பண்ணுறோமோ அது மாதிரி இதில் கம்பைல் பண்ணலாம், இன்டர்பிரேட்டரை பயன்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ தட் ஆர் ரிட்டர்ன் to carry out certain tasks on local computers such as solving equations. நம்முடைய லோக்கல் மெஷினில் அது ஒர்க் பண்ணும். நம்ம ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸை அதில் டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆர் allowed to access the local file system. These are used to access the local file system and that is அப்படின்னா லோக்கல் மெஷினில் இருக்கிற டேட்டாவை அல்லது ஃபைல்ஸை ரீட் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷன்ஸ், ஜாவா அப்ளிகேஷன்ஸுங்கிறது லோக்கல் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணும். ரைட், ஸோ த அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் கேன் பி எக்ஸிக்யூட்டட் யூஸிங் டூ ஸ்டெப்ஸ். ஒன்று, கம்பைல் த சோர்ஸ் கோட் டு ஜெனரேட் பைட் கோட். பைட் கோடுங்கிறது பார்த்தோம், இட் இஸ் அன் இன்டர்மீடியட் கோட். அந்த இன்டர்மீடியட் கோடுங்கிறது எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம். அடுத்தது, அந்த இன்டர்மீடியட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஜாவா இன்டர்பிரேட்டர். இது ரெண்டும் ஜாவாவுடைய டெவலப்மெண்ட் கிட்டில் இருக்கிற டூல்ஸாக பார்த்தோம், ஜாவா சி அண்டு ஜாவா, அதாவது கம்பைலர் அண்டு இன்டர்பிரேட்டர். பட் அனதர் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டாண்ட் அலோனாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்படின்னா இட் ரெக்யர்ஸ் ஏ HTML ஆர் இன்டர்நெட் வெப்பேஜ். இந்த காம்போனண்ட்டை, இந்த அப்ளிகேஷனை ஒரு வெப்பேஜ் உள்ள ஒரு பார்ட்டாக பயன்படுத்தலாம். ஸோ இது ஆப்லெட்ஸ்னு சொல்கிறோம். They are small Java programs developed for internet applications. An applet located in distant computer can be downloaded via the internet. ஆக்சுவலாக வெளியில் ஒரு மெஷினில் இருக்கிற ஆர் இன்டர்நெட்டில் ஏதோ ஒரு சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு சைட்டில் இருக்கிற ஆப்லெட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய மெஷினில் ஒர்க் பண்ண முடியும். அதை வந்து நம்ம ப்ரௌசர் மூலயமா பண்ணுறோம். The applets are restricted in accessing local system. லோக்கல் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணாது, லோக்கல் ரிசோர்ஸஸை பயன்படுத்தாது. The Java applets can also be executed in the command line using applet viewer. ஸோ இதை HTML-ல ப்ரௌசரை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அல்லது ஆப்லெட் வியூவரை பயன்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ these are the two types of Java programs. பட் ஜென்ரலாக ஜாவா ப்ரோக்ராமிங் அப்படின்னு வந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாவா கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாவா ஆப்லெட், ஜாவா இன்டர்நெட் அப்ளிகேஷன்ஸ். இந்த ஜாவா கோர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாவாவுடைய ஜென்ரல் ஃபியூச்சர்ஸ், ஆக்சுவலாக இன்புட் அவுட்புட்டு, இன்டர்ஃபேஸஸ், ஜாவா பீன்ஸ், பேக்கேஜஸ், எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இது மாதிரியான கோர் கான்செப்ட்ஸ்
மல்டி த்ரெட்டிங் இது மாதிரியான ஃபியூச்சர்ஸை பயன்படுத்தி நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம்ஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் ஆரையும் கோர் லாங்குவேஜ்னு சொல்லுவோம் ஜாவா கோர். பட் இன்டர்நெட் அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ் எழுதும்பொழுது ஜாவா ஆப்லெட்ஸில் நம்ம என்னென்ன ஃபியூச்சர்ஸ் விண்டோஸ் டூல் கிட் ஜாவா ஸ்விங் கிளாஸ் ஸ்விங்ஸுங்கிறதும் ஆக்சுவலாக GUI அப்ளிகேஷன்ஸுக்கான பேக்கேஜ் அண்டு ஜாவா ஸ்கிரிப்டு. ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நெட் அப்ளிகேஷன் ஆக்சுவலாக ஆப்லெட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஜாவா இன்டர்நெட்டில் JSP JDBC டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரோக்ராமிங் நெட்வொர்க்கிங் இது மாதிரியான பேக்கேஜஸை பயன்படுத்தி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங்கிறது திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் லைப்ரரிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் we can use with the ஜாவா ப்ரோக்ராம். அது எந்தெந்த அப்ளிகேஷன் சிம்பிள் அப்ளிகேஷன் அப்படிங்கிறப்ப சிலதெல்லாம் பயன்படுத்த முடியும். ஆப்லெட்ஸில் சில ஃபீச்சர்ஸை பயன்படுத்த முடியும். GUI அப்ளிகேஷன்ஸுக்கு நெட்வொர்க்கிங் அப்ளிகேஷனுக்கு டேட்டாபேஸ் அப்ளிகேஷனுக்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம். சரி, நெக்ஸ்ட்டு கிரியேட்டிங் ஜாவா ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணுவோம். நம்முடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இப்போ எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட் we have to write a program. So that is called a source program. So source program is called a Java file .java. Next இந்த source file நம்ம compile பண்ணணும். source file அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு எடிட்டரை பயன்படுத்தி டைப் பண்ணணும். இப்போ C லாங்குவேஜில் அந்த இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்லேயே நம்ம ப்ரோக்ராமை டைப் பண்ணிக்கிறோம். ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி டெஸ்ட் பண்ணி எரர் கரெக்ஷன் பண்ணி அங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணியும் பார்க்குறோம். தட் இஸ் ஐடின்னு சொல்லுவோம். பட் ஐடிஇ பயன்படுத்தலாம் அல்லது we can use separate tools. ப்ரோக்ராம் டைப் பண்ணுறதுக்கு தனியாக சில டூல்ஸை பயன்படுத்தலாம். ஸோ சோர்ஸ் ஃபைலுக்கு பேர் வந்து கம்பைலேஷன் யூனிட். இட் இஸ் a text file that contains one or more class definitions. ஸோ ஜாவா ப்ரோக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ்ன்னு சொல்கிறோம். சி ப்ரோக்ராம் பற்றி படிச்சிருந்திங்கன்னா அதில் சி ப்ரோக்ராம்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் ஜாவா ப்ரோக்ராம்ங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ். ஜாவா சோர்ஸ் ஃபைல் கேன் பி கிரியேட்டட் யூஸிங் எனி டெக்ஸ்ட் எடிட்டர் லைக் நோட்பேட், JEdit, notepad++ அல்லது தாஸில் இருக்கிற எடிட். தாஸ் என்விரான்மெண்ட்டில் எடிட்டுங்கிற டூல் இருக்குது. கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த எடிட்டர்ஸ். அப்படின்னா சிம்பிள் ASCII டெக்ஸ்ட் ஃபைலை நம்ம டைப் பண்ணி அதை நம்ம ஜாவா கம்பைலருக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். ஓகே, இந்த ஃபைலை வந்து .javaங்கிற எக்ஸ்டென்ஷனில் கொடுத்துருவோம். இப்போ சி ப்ரோக்ராமுக்கு என்ன செய்கிறோம், .cங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுப்போம். C++ஆக இருந்தால் .cppன்னு கொடுப்போம். அது மாதிரி ஜாவா ப்ரோக்ராம்ஸ் .java அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். ஸோ அதை டைப் பண்ணுறதுக்கு எடிட் ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன். ஃபைல் நேம் வந்து நம்ம யூஸ்வலாக விண்டோஸ் ப்ரோக்ராமிங்க்கு நம்ம எப்படி ஃபைல் நேம்ஸ் கொடுக்குறோமோ லாங் ஃபைல் நேம்ஸ் அலௌடு. ஏன்னா சி லாங்குவேஜில் வந்து டர்போ C 8 லெட்டர்ஸ் தான் ஃபைல் நேம் அலௌடு. பட் ஜாவாவில் நீங்கள் லாங் ஃபைல் நேம்ஸ் கொடுக்கலாம். இப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் நேம் மோர் தென் 8 லெட்டர்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடாது. நார்மலாக வந்து ஒரு கண்டினியூஸ் நேம்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இஃப் எ சோர்ஸ் ஃபைல் ஹேஸ் மோர் தென் ஒன் கிளாஸ். இப்போ நம்முடைய ப்ரோக்ராமில் ஆக்சுவலாக கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ்ன்னு சொன்னோம். class 1, class 2, class 3 எப்படி இருக்குது. class A, class B, class C. இதில் எந்த கிளாஸ் உள்ள மெயின் ஃபங்க்ஷன் இருக்கோ அந்த ஃபங்க்ஷனுடைய அந்த கிளாஸோடைய நேமை தான் நம்ம ப்ரோக்ராம் நேமாக கொடுக்கணும். The file name should be the class name which is having the main method, which is called a main method class னு சொல்கிறோம். main method class. அப்போ எத்தனை கிளாஸஸ் இருந்தாலும் ஏதாவது ஒரு கிளாஸில் தான் மெயின் மெத்தட் இருக்கும். ஸோ எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தட் கிளாஸ். அந்த கிளாஸோடைய அந்த மெயின் மெத்தட்லேருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதர் கிளாஸஸ்லாம் என்ன அப்படின்னா நமக்கு தேவையான கிளாஸ் டெஃபினேஷன்ஸ். ஒரு நியூ டைப், இது ஒரு டேட்டா டைப்புக்காக இருக்கலாம், இது அனதர் டேட்டா டைப்புக்காக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்டு, எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்மளுடைய அனதர் கிளாஸில் பயன்படுத்தியிருக்கலாம். ஓகே, ஸோ எதுக்காக இது ஃபைல் நேம் கொடுக்கும்போது மெயின் மெத்தட் கிளாஸ் என்னவோ அந்த நேம்.
ஸோ இப்போ ப்ரோக்ராமுடைய சின்டாக்ஸ் பொதுவாக ஜாவா ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா டாக்குமெண்டேஷன் ஃபஸ்ட் நம்ம சியில் மற்ற லாங்குவேஜ் பார்க்கணும் டாக்குமெண்டேஷனுங்கிறது கொடுக்கலாம் ஏன்னா ஸ்லாஷ் ஆஸ்டிக்ஸ் ஸ்லாஷு அல்லது டபுள் ஸ்லாஷ் எல்லாம் டாக்குமெண்டேஷன் நெக்ஸ்ட்டு இம்போர்ட் இட் இஸ் லைக் ஹேஷ் இன்க்ளூட் இன் சியில் நம்ம எப்படி ஹேஷ் இன்க்ளூட்னு கொடுத்து ஹெடர் ஃபைல்ஸை கொடுப்போமோ அது மாதிரி இம்போர்ட் அப்படின்னு கொடுப்போம். இங்கே பேக்கேஜ் நேம் அப்படிங்கிறது நம்முடைய ஜாவா பேக்கேஜஸ் ஆக்சுவலாக ஏபிஐஸ்ன்னு சொல்கிறோம் ஒரு ஜாவா ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ்ன்னு பார்த்துருக்கோம். java.io java.io.star இந்த ஸ்டாருங்கிறது ஆல் கிளாஸஸ் வித்தின் திஸ் பேக்கேஜ் இது வந்து பேக்கேஜ்னு சொல்லுவோம். ஸோ பேக்கேஜிங்க கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் ஸோ அது தேவையான பேக்கேஜஸை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அதர் கிளாஸ் டெஃபினேஷன்ஸ் அண்ட் மெயின் மெத்தட் கிளாஸ் ஸோ மெயின் மெத்தட் கிளாஸ் இப்போ மெயின் மெத்தட் கிளாஸில் மெயின் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் இருக்கணும். இப்போ இந்த சின்டாக்ஸ் நம்ம அப்புறமா பார்க்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வித் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஸோ ஜாவா இஸ் ஏ பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்கிறோம் ஏன்னா நம்முடைய மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ எ மெம்பர் ஆஃப் எ கிளாஸ். அதான் இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ஈச் ப்ரோக்ராம் இஸ் என்க்ளோஸ் இன் ஏ கிளாஸ் டெஃபினேஷன். இப்போ இதில் வந்து கிளாஸ் ஹலோ வேர்ல்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இந்த இது வந்து ஆர்குமெண்ட்டுன்னு பேர் பார்ப்போம். கமாண்ட் நெக்ஸ்ட் அதை பற்றி சொல்கிறேன். இங்கே system.out.println அப்படிங்கிறது ஒரு அவுட்புட் இஸ் அவுட்புட் மெத்தட் இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். இதில் கிளாஸ் நேம் சிஸ்டம் அப்படிங்கிறது கிளாஸு அவுட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் printlnங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ கிளாஸ் நேம் டாட் மெத்தட் அல்லது பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் ஆக்சுவலாக இந்த இடத்துல சிஸ்டம் பேக்கேஜ் திஸ் சிஸ்டம் பேக்கேஜ் அவுட் அது அதனுடைய ஒரு ஆப்ஜெக்ட் அண்டு println இஸ் எ மெத்தட் ரைட். ஸோ இப்போ இந்த ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேசஸ் எல்லாம் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம சியில் பயன்படுத்துகிற மாதிரி ஓப்பனிங் பிரேசஸ் க்ளோசிங் பிரேசஸ் பயன்படுத்துகிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்பைலிங். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணால் we get கிளாஸ் ஃபைல் கம்பைலருக்கு ஜாவா சி பயன்படுத்துகிறோம் ரைட். ஸோ ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா கம்பைல் பண்ணும்போது எக்ஸ்டென்ஷன் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்டென்ஷன் கட்டாயம் கொடுக்கணும். ஸோ ஜாவா சி ஹலோ வேர்ல்டு டாட் ஜாவா இது நம்முடைய சின்டாக்ஸ் இது நம்முடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். தென் எக்ஸிக்யூட்டிங் எ ப்ரோக்ராம். ஸோ ஜாவாங்கிற இன்டர்பிரேட்டர் ஆஃப்டர் கிளாஸ் ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். கிளாஸ் ஃபைலுங்கிறது நம்முடைய சோர்ஸ் ஃபைல்லேருந்து கிடைக்கிற அவுட்புட் சோர்ஸ் ஃபைலை கம்பைல் பண்ணும்போது கிடைக்கிற அவுட்புட். சோர்ஸ் ஃபைலில் எரர் இருந்தால் அது எந்தெந்த லைனில் எரர் இருக்குது அப்படிங்கிறத கம்பைலர் வந்து இண்டிகேட் பண்ணும். எகைன் நம்ம எடிட்டர் யூஸ் பண்ணி திரும்ப ப்ரோக்ராமை கரெக்ட் பண்ணணும். ஆஃப்டர் கரெக்டிங் த சோர்ஸ் ஃபைல் we can compile again தென் நம்முடைய கிளாஸ் ஃபைலில் திரும்ப ரன் பண்ணலாம். அந்த கிளாஸ் ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு we use interpreter. ஜாவாங்கிறது இன்டர்பிரிட்டர். ஸோ ஜாவா ஹலோ வேர்ல்டு there is no extension. ஏன்னா இங்கே இதனுடைய மீனிங் வந்து ஆக்சுவலாக கிளாஸ் ஃபைல் நம்மளுடைய இன்டர்பிரிட்டருக்கு நம்ம கொடுக்கறது கிளாஸ் ஃபைல் தான். அதனால் அங்கே கிளாஸுங்கிற எக்ஸ்டென்ஷன் தேவையில்லை. ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு மட்டும் கொடுக்குறோம். ஸோ ஹலோ வேர்ல்டுங்கிற நேமில் நம்முடைய கரண்ட் டைரக்டரியில் கிளாஸ் ஃபைல் இருக்கணும் அல்லது நம்முடைய பாத்தில் கிளாஸ் ஃபைல் இருக்கணும். ஸோ அதனுடைய அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணும். இப்போ இந்த பிளாக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராம் கம்பைலர் கொடுக்குறோம். கம்பைலர்லேருந்து நமக்கு பைட் கோடு வருது. திஸ் பைட் கோட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் பை டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ். ஜாவா இன்டர்பிரிட்டர்ங்கிறது இது ஜாவா கம்பைலருங்கிறது ஜாவா சி ரைட். இப்போ நம்ம ப்ரோக்ராம்ஸ் எப்படி டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா ஸோ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்த்துருக்கோம். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுறதுக்கு வி நீட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ். என்னென்ன கமெண்ட்ஸ் இல்லை என்னென்ன கேரக்டர் செட் அலௌடு ஸோ கீவேர்ட்ஸ் என்ன ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம ஜாவாவுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத முடியும். அப்போ இந்த ஜாவா டோக்கன்ஸுங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் இன் எ ப்ரோக்ராம்
or smallest unit in a statement. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற காம்போனன்ட்ஸ் கீவேர்டாக இருக்கலாம், ஐடென்டிஃபயர்ஸ், லிட்ரல்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவோம், லிட்ரல்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், செப்பரேட்டர்ஸ், இதெல்லாம் நம்முடைய ஜாவா டோக்கன்ஸ். ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ் பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் வந்து நம்ம கீவேர்ட்ஸ்னு சொல்கிறோம். தே ஹேவ் ஸ்பெஷல் மீனிங் இன் தட் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜில் அதுக்குன்னு ஒரு மீனிங் இருக்கும், அதுதான் கீவேர்டு. மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுறது, யூசர் டிஃபைன்டு. ஸோ அதை ஐடென்டிஃபயர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கீவேர்ட்ஸுங்கிறது ஹேவ் ப்ரீடிஃபைன்ட் மீனிங், they should be used only for the intended purpose. அதுக்கான இடத்துல தான் அதை பயன்படுத்த முடியும். அதனுடைய intended பர்பஸுக்கு தான் நம்ம கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ரைட், அது கேஸ் சென்சிட்டிவ். ஏன்னா ஜாவா லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அப்படின்னா கீவேர்டு வந்து லோயர் கேஸில் இருக்குன்னா லோயர் கேஸில் தான் பயன்படுத்தணும். ஒரு ஐடென்டிஃபயரை வந்து எந்த கேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அதே தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ தே ஆர் டிஃப்ரெண்ட். ஸ்மால் லெட்டர் அண்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, அதான் கேஸ் சென்சிட்டிவ். அதனால் இப்போ ப்ரோக்ராமில் கிளாஸோடைய நேமை வந்து நம்ம எப்படி டைப் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம அதனுடைய கால் பண்ணும்போதோ இல்லை ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போதோ பயன்படுத்தணும். ஸோ அது கேஸ் சென்சிட்டிவ். தே கேனாட் பி யூஸ்ட் ஆஸ் ஐடென்டிஃபயர்ஸ். கீவேர்டை ஐடென்டிஃபயராக பயன்படுத்தக்கூடாது, யூஸருடைய வேர்ட்ஸாக பயன்படுத்தக்கூடாது. நம்மளுடைய டேட்டா ஸ்டோரேஜுக்காகவோ அல்லது நமக்கு தேவையான ஃபங்க்ஷன் நேமாவோ பயன்படுத்தக்கூடாது. த கீவேர்ட்ஸ் கான்ஸ்டன்ட், கான்ஸ்ட்டு, கோ டு, ட்ரூ, ஃபால்ஸ், நல், ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் லிஸ்ட்டில் இருக்கும், ஆனால் தே ஆர் நாட் யூஸ். இதெல்லாம் ரிசர்வ்டு வேர்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு அப்படிங்கிறது இஸ் நாட் ஏ கமாண்ட் இன் ஜாவா. ஜாவாவில் கோ டு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. பட் தே ஹேவ் ரிசர்வ்டு திஸ் வேர்ட் ஆஸ் எ கீவேர்ட். ஏன்னா கோ டு இப்போ வந்து சி லாங்குவேஜ் பயன்படுத்தினவங்களுக்கோ சி ப்ளஸ் பயன்படுத்தணும், இது ஒரு கீவேர்டு. கோட்டுங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அதனால் கோ டு ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நம்ம பாட்டுக்கு டேட்டா அசைன் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுதான் கீவேர்டு கிடையாது. சப்போஸ் கீவேர்டாக கொடுக்கலன்னா we can use this as a identifier. இதை வந்து ஒரு டேட்டாவை பயன்படுத்த முடியும். ஆனால் அப்படி கொடுத்தா அது கன்ஃபியூஷன் வரும். நம்ம ப்ரோக்ராமை பார்க்குறவங்களுக்கு அது மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அதனால் கோ டுவை வந்து அவங்க ரிசர்வ்டு வேர்டில் ஆட் பண்ணிட்டாங்க. ஆனால் கோ டுவை வந்து நம்ம டேட்டாவுக்காக அதனால் பயன்படுத்தக்கூடாது. அது மாதிரி ட்ரூ, ஃபால்ஸ்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். நம்மளுடைய இதில் பூலியன் டைப், ஆக்சுவலாக டேட்டா டைப்பில் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிற வேல்யூஸ் நம்ம பயன்படுத்தலாம். அதை வந்து கீவேர்டு லிஸ்ட்டில் இருக்குது. நல் அப்படிங்கிறது கீவேர்டு லிஸ்ட்டில் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்கிறோம். தே ஆர் ஆக்சுவலி கான்ஸ்டன்ட்ஸ். ட்ரூ, ஃபால்ஸ், நல் இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ். ரைட், நெக்ஸ்ட்டு இந்த கீவேர்ட் லிஸ்ட். திஸ் ஆர் த லிஸ்ட் ஆஃப் அரௌண்ட் 50 கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த 50 கீவேர்ட்ஸ் வந்து இதில் மோஸ்ட் ஆஃப் த கீவேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சி லாங்குவேஜில் இருக்கிற கீவேர்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் நியூ வேர்ட்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதை நம்மளுடைய டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் நம்ம அதனுடைய பயன்பாடு வரும்பொழுது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இட்ஸ் ஸ்மால் லெட்டர், இதெல்லாம் ஸ்மால் லெட்டரு. அதை டைப் பண்ணும்போது ஏன்னா கீவேர்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கும். ஓகே, ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபார் ஸ்டேட்மெண்ட், data types like int, float, switch case, character, etc., break. So in the keyword list it is like similar to other language keywords. இப்போ C-ல பார்த்த மாதிரி இதுலேயும் இந்த கீவேர்ட்ஸுங்கிறது. நெக்ஸ்ட் கேரக்டர் செட். சி லாங்குவேஜில் வந்து கேரக்டர் செட்டுன்னு 1 பைட்டுன்னு பார்த்துருவோம். இட்ஸ் ஸ்மாலஸ்ட் டைப். அங்கே ஜாவாவில் சி ஆக்சுவலாக கேரக்டருங்கிறது 2 பைட் சைஸில் இருக்கிற யூனிகோட் கேரக்டர் செட். ஆக்சுவலாக யூனிகோட் கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய லேட்டஸ்ட் லாங்குவேஜ், அதாவது வேர்ல்டு லாங்குவேஜஸ், நிறைய லாங்குவேஜஸை நம்ம கம்ப்யூட்டரில் இப்போ பயன்படுத்த முடியும். இந்தியன் லாங்குவேஜஸை இப்போ தமிழ், ஹிந்தி இதெல்லாமும் நம்ம கம்ப்யூட்டரில் பயன்படுத்த முடியுது. ஏன்னா அந்த கேரக்டர்ஸுக்கு எல்லாமே நமக்கு இப்போ கோட் நம்பர்ஸ் இருக்குது. யூனிக் கோட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆஸ்கி கோட் மட்டும்தான் பயன்படுத்தணும் சி லாங்குவேஜில். இப்போ ஆஸ்கி கோடுங்கிறது ஒன்லி 256 சிம்பிள்ஸ் தான். ஆனால் யூனிகோட் 2 பைட்டாக இருக்கிறதால அதில் 65,000 கேரக்டர்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த யூனிகோட் யூஸ் பண்ணுறதால நிறைய லாங்குவேஜஸுடைய கேரக்டர் செட்டை பயன்படுத்தலாம். ஸோ அப்போ கேரக்டர் செட்டுங்கிறது நம்முடைய ஆல்ஃபபெட்ஸ், டிஜிட்ஸ், இது மாதிரியான சிம்பிள்ஸை குறிக்கிற வேல்யூஸ்.
So they are internally represented as non-negative integers. They are mapped to set of non-negative integer. அப்போ இன்டிஜராக ஸ்டோர் ஆகும். ஓகே, ஐடென்டிஃபயர்ஸ்ங்கிறது நம்முடைய நேம்ஸ், நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்துகிற நேம்ஸ் அதர் தென் கீவேர்ட்ஸ் இல்லாமல் நம்ம ப்ரோக்ராமில் என்னென்னலாம் நேம் பயன்படுத்தியிருக்கோமோ அதெல்லாம் ஐடென்டிஃபயர்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஐடென்டிஃபயர்ஸுங்கிறது ஜென்ரலாக லெட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆல்ஃபபெட்ஸ், லோயர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ், அண்டர்ஸ்கோர் அண்டு டாலர் சிம்பிள். ஸோ அப்போ டாலர் சிம்பிள், அண்டர்ஸ்கோர் சிம்பிள் இதெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய ஐடென்டிஃபயரை ஃபார்ம் பண்ண முடியும். திஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ டாலர் டெஸ்ட்டு அப்படிங்கிறது வேலிட் ஐடென்டிஃபயர். ஆனால் இந்த ஐடென்டிஃபயர்ஸ் வந்து டிஜிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்போ வேரியபிள் நேம் அல்லது ஃபங்க்ஷன் நேம் டிஜிட்டில் ஆரம்பிக்கக்கூடாது, ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகலாம், அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம் அல்லது டாலரில் ஸ்டார்ட் ஆகலாம். திஸ் ஆர் வேலிட் ஐடென்டிஃபயர்ஸ். லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லிட்ரல்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ், இன்டிஜர் கான்ஸ்டன்ட், கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஃப்ளோட் கான்ஸ்டன்ட், பூலியன் அண்ட் ஸ்ட்ரிங். இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டுங்கிறது நம்ம ப்ரோக்ராமில் டேட்டாவை அசைன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற இடத்துல யூஸ் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் வேல்யூ இன் ஜாவா இஸ் கிரியேட்டட் பை யூஸிங் எ லிட்ரல் ரெப்ரசன்டேஷன். இப்போ கண்டினியூஸ் நம்பர்ஸ், அதாவது வித்தவுட் எ ஃப்ராக்ஷன் ஆர் வித்தவுட் எ டெசிமல் பாயிண்ட். இப்போ இதெல்லாம் வந்து டெசிமல் வேல்யூ, பேஸ் 10 நம்பர்ஸ். இது ஆக்டல் வேல்யூ, இது ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ. இன்டிஜரில் இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஜாவாவில் பயன்படுத்தலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் 0x ஆரம்பிக்கும் ஹெக்ஸ் வேல்யூ, 0ல் ஆரம்பித்தா ஆக்டல் வேல்யூ. ஆனால் 0 to 7 வரைக்கும் இருக்கிற சிம்பிள்ஸ் தான் அதில் பயன்படுத்தணும். டெசிமல் வேல்யூ 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற சிம்பிள்ஸை பயன்படுத்தி நம்பர்ஸ் எழுதலாம். ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நோட்டேஷன் அல்லது மேண்டிசா அண்ட் எக்ஸ்போனண்ட்டுங்கிற நோட்டேஷனில், அதாவது ஒரு ஃப்ளோட் ஃப்ராக்ஷனல் வேல்யூ வித் எக்ஸ்போனண்ட் இ பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் சம்திங், எக்ஸ்போனண்ட் வேல்யூ, எக்ஸ்போனென்ஷியல் வேல்யூ எழுதலாம். சயின்டிஃபிக் நோட்டேஷன் சொல்கிறோம். இந்த சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேயும் நம்ம நம்பர்ஸை எழுதலாம். இதெல்லாம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் லிட்ரல்ஸ். கேரக்டர் லிட்ரல்ஸுங்கிறது எனி சிம்பிள் வித்தின் சிங்கிள் கோட், சிங்கிள் கோட்டுக்குள்ளே இருக்கிற எந்த சிம்பிளையும் நம்ம கேரக்டர் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறோம். ஈவன் நம்பர்ஸ் கொடுத்தாலும் நான் வந்து என்ன, இது ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கிறோம். 5 இஸ் எ கேரக்டருங்க. ரைட். பூலியன் லிட்ரல்ஸ் ட்ரூ அண்டு ஃபால்ஸ். அதில் தான் இந்த ட்ரூ அண்டு ஃபால்ஸை கீவேர்ட் லிஸ்ட்டில் ஆக்சுவலாக வந்து கொடுத்துருவாங்க. என்னென்னா இந்த இதை ஐடென்டிஃபயராக பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா தீஸ் ஆர் லிட்ரல்ஸ். ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸுங்கிறது டபுள் கோட்ஸில் இருக்கிற எனி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், இது ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு செப்பரேட்டர்ஸ். இந்த செப்பரேட்டர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்முடைய ப்ரோக்ராமில் வந்து டீலிமிட்டர் சொல்லுவோம், டேட்டாவை செப்பரேட் பண்ணுறதுக்கு. அது மாதிரி இங்கே ப்ரோக்ராமில் வந்து ஒரு பிளாக்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அல்லது ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு ஆரே, இதுக்கெல்லாம் நம்ம சில சிம்பிள்ஸை கொடுத்துருவோம், நொட்டேஷன்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து செப்பரேட்டர்ஸ்னு சொல்கிறோம். இதில் வந்து பேராந்திசிஸ். ஸோ இந்த பேராந்திசிஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் கொடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதினாலே எண்டில் பேராந்திசிஸ் போடுறோம். மெயின் ஃபங்க்ஷன் ஆர் சம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எழுதும்போது பேராந்திசிஸ் இருக்குது. ஸோ யூஸ்டு டு கண்டெயின் லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். பிரேசஸ், பிரேசஸ்ங்கிறது பிளாக் இண்டிகேட் பண்ணுறது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதணுன்னா அதோட ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் உள்ள நம்மளுடைய காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுகிறோம். அல்லது ஆரேவை இனிஷியலைஸ் பண்ணும்பொழுது ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் கொடுக்குறோம். ஸோ அது மாதிரி இருக்கிறது இந்த பிரேசஸ்ஸு. ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், ஆரே டிக்ளரேஷனுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் பயன்படுத்துகிறோம். ஆரேயோடைய சைஸு, ஆரே டைப்ஸுக்கு, அது மாதிரி ஆரேயோட எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து அதனுடைய சப்ஸ்கிரிப்டை அது உள்ளே கொடுக்குறோம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸு. அது இல்லாமல் கமா, டாட். டாட்டுங்கிறது வந்து மெம்பர் ஆக்சஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். சி லாங்குவேஜ் பயன்படுத்தினவங்களுக்கு சியில் ஸ்ட்ரக்சருடைய மெம்பரை ஆக்சஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட் மெம்பர்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்கே எல்லா கிளாஸஸும் அதனுடைய மெம்பரை ஆக்சஸ் பண்ணும்போது அந்த கிளாஸ் வேரியபிள் அல்லது ஆப்ஜெக்ட் டாட் மெம்பர் பயன்படுத்தணும். ஸோ அப்போ டாட்டுங்கிறது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சிம்பிள். ஸோ ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெம்பர் யூஸ் பண்ணுவோம். செமிகோலன் டெர்மினேஷன் சிம்பிள்ஸ். கமா வேல்யூஸை லிஸ்ட் பண்ணும்போது நம்ம கமா கொடுத்து செப்பரேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அது comma operator. These are the separators. Next Java virtual machine. நம்ம இதுக்கு முன்னாடி ஜாவாவுடைய ஃபீச்சர்ஸ் பார்க்குறப்ப ஜாவா ப்ரோக்ராம் வந்து போர்ட்டபிள் ஆர் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொன்னோம். அந்த ஜாவாவுடைய பைட் கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஜாவா விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் எ டூல், இட் இஸ் எ சாஃப்ட்வேர், இட்ஸ் எ ப்ரோக்ராம் தட் இன்டர்பிரேட்ஸ் த இன்டர்மீடியட் கோட் ஆர் பைட் கோடை இன்டர்பிரேட் பண்ணுற எக்ஸிக்யூட் பண்ணுற காம்போனண்ட் தான் இந்த ஜாவா விர்ச்சுவல் மெஷின். இது வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் அல்லது ஒவ்வொரு சிஸ்டம் ஹார்ட்வேர் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கும் தனித்தனி செப்பரேட் இந்த ஜாவா விர்ச்சுவல் மெஷின் இருக்குது. இட் இஸ் அண்ட் ஏன் இதை விர்ச்சுவல் மெஷின்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி நாட் ஏ மெஷின். இது வந்து ஒரு ஹார்ட்வேர் கிடையாது. ஸோ இட் இஸ் எ சாஃப்ட்வேர். நம்ம ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர். அப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த ஜாவா விர்ச்சுவல் மெஷின் அந்த மெஷினில் இன்ஸ்டால் ஆகிடுது. ஸோ இட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் computing machine. It is not a physical device. It enables the computer to run Java program. அப்போ Java virtual machine இருந்தால் தான் நம்முடைய Java program அதில் ஒர்க் பண்ணும். சரி, அதனால தான் பிகாஸ் ஆஃப் த பைட் கோட் அண்ட் ஜேவிஎம், பைட் கோடு கான்செப்டும் இந்த ஜேவிஎம்ங்கிற Java virtual machineம் இருக்கிறதால தான் நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ ஜாவா சோர்ஸ் கோட், ஜாவா கம்பைலர், அதிலே நம்ம பைட் கோட் ஜென்ரேட் ஆகுது. இந்த பைட் கோடை நம்முடைய வெரிஃபையர் சொன்னோம். ஆக்சுவலாக வந்து பைட் கோடு வெரிஃபையர், அதனால தான் நம்ம வந்து இட் இஸ் மோர் செக்யூர்னு சொன்னோம், வைரஸ்லாம் வராதுன்னு சொன்னோம். ஸோ அந்த பைட் கோடு வெரிஃபையர், ஸோ அது கொடுத்து அது வந்து நம்மளுடைய இன்டர்பிரேட்டருக்கு அனுப்புது. திஸ் ஒன் இஸ் எ ஜாவா விர்ச்சுவல் மெஷின். ஸோ அது நம்முடைய சிபியூக்கு ஆர் நம்முடைய கம்ப்யூட்டர் அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இது ஜாவா விர்ச்சுவல் மெஷின்கிற கான்செப்ட். ஸோ இட்ஸ் a just in time கம்பைலர்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் a compiled கோட். அது நம்முடைய சிபியூ பாஸ் ஆகுது. our computer executes this compiled code. நெக்ஸ்ட்டு கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட். நம்முடைய மெயின் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற ஆர்குமெண்ட்டு தான் நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். ஜாவா ப்ரோக்ராமில் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் கொடுக்குறோம். ஸோ இட் இஸ் an array of arguments. ஸோ இப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ்னால என்ன பேராமீட்டர்ஸ், வித்தின் பேராந்திசிஸுக்குள்ளே நம்ம கொடுக்குற வேல்யூஸ் தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். திஸ் ஆர் பாஸ்டு டு த மெயின் ஃபங்க்ஷன். நார்மலாக அதர் ஃபங்க்ஷன்ஸுக்கு நம்ம ஆர்குமெண்ட்ஸ் கொடுப்போம். சி லாங்குவேஜில் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு படிக்கிறப்ப ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அது மாதிரி மெயின் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறது எங்கேருந்து பாஸ் பண்ணணும், அதை கால் பண்ணும்போது, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணும்போது, நம்முடைய ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது கொடுக்குற ஆர்குமெண்ட்டை நம்ம கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னு சொல்கிறோம். தீஸ் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாஸ்டு டு த மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ the Java application accept any number of arguments from the command line. command line அப்படிங்கிறது நம்முடைய சிஸ்டம் ப்ராம்ப்ட்லேருந்து ஆர் சி ப்ராம்ப்ட்டு அங்கேருந்து நம்மளுடைய ப்ரோக்ராமை ரன் பண்ணுறோம். ஜாவா ப்ரோக்ராம் நேம், அதுக்கு பக்கத்தில் நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் ஆர்குமெண்ட்ஸ். அது எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். the user enter command line arguments when invoking or executing the application. நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது நம்ம ஆர்குமெண்ட்ஸை கொடுக்குறோம். இதெல்லாம் நம்முடைய அப்ளிகேஷனுக்கு மெயின் மெத்தட் வழியாக போகுது. எங்கே போகுது, இந்த ஆரேவில் நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ்லாம் இந்த ஆரேவில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஆனால் ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும். ஈவன் நீங்கள் நம்பர் கொடுத்தாலும் நம்முடைய ஆர்குமெண்ட்ஸ் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்ஸாக, அதாவது ஸ்ட்ரிங் கேரக்டர் சீக்வன்ஸாக தான் இந்த ஆரேவில் போய் ஸ்டோர் ஆகுது. இப்போ இது ஒரு எக்ஸாம்பிள். நம்முடைய அந்த கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட் எக்ஸாம்பிளுக்கு ஜாவா அப்படிங்கிறது இன்டர்பிரேட்டர், ஸ்டூடெண்ட்ங்கிற ப்ரோக்ராமை நம்முடைய கிளாஸ் ஃபைலில் ரன் பண்ணுறோம். தீஸ் ஆர் த ஆர்குமெண்ட்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் இது இந்த ரகு DC87ங்கிறது எங்கே போகும் அப்படின்னா ஈவன் இன்க்ளூடிங் த கம்ப்ளீட் ஜாவா ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது நம்முடைய ப்ரோக்ராம் நேம். ஸோ எல்லாமே இப்போ இந்த ரகு DC87ங்கிற இந்த 3 வேல்யூவும் இது எல்லாமே கமாண்ட் லைனில் இருக்கிற டேட்டா தான். இப்போ இதே சி லாங்குவேஜாக இருந்தால் இது எல்லாத்தையுமே அனுப்பும். பட் இங்கே ஜாவா லாங்குவேஜ் என்ன செய்யுதுன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸ் வரைக்கும் அனுப்புது. ஸோ இந்த ஆர்குமெண்ட்டில் இருக்குது. இந்த ஆர்குமெண்ட்டுங்கிறது ஒரு ஆரே, ஸ்ட்ரிங் ஆரே. அதனுடைய லெங்க்த்தை நம்ம செக் பண்ணி எத்தனை ஆர்குமெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஆர்குமெண்ட் s டாட் லெங்க்த்து, அத்தனை ஆர்குமெண்ட்டையும் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். ஆர் வி கேன் ப்ராசஸ் திஸ் ஆர்குமெண்ட்ஸ். கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் டாக்குமெண்டேஷனுக்கு வந்து ப்ரோக்ராமில் நமக்கு தேவையான இடத்துல
அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சி ப்ளஸ் இதிலெல்லாம் நம்ம கமெண்ட்ஸ் கொடுக்குறோம். சியில் வந்து ஸ்லாஷ் ஆஸ்டிக்ஸ் கொடுக்குறோம். சியில் இருக்கிற அந்த ஸ்லாஷ் ஆஸ்டிக்ஸ் ஸ்லாஷ் ஜாவாவிலையும் உண்டு. ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட்டுங்கிறது டபுள் ஸ்லாஷு, மல்டி லைன் கமெண்ட்டுங்கிறது ஸ்லாஷ் ஆஸ்டிக்ஸ் அண்ட் ஆஸ்டிக்ஸ் ஸ்லாஷு, அண்ட் டாக்குமெண்டேஷன் கமெண்ட்டுங்கிறது டபுள் இதில் இந்த டபுள் ஆஸ்டிக் சிம்பிள் ஸ்லாஷ் ஆஸ்டிக்ஸ் கொடுத்தோன்னா அது டாக்குமெண்டேஷன். அதாவது நம்முடைய ஜாவா டாக் க்ரியேட் பண்ணுற அந்த ஜாவா டாக் டூல் என்ன பண்ணும், இந்த டபுள் ஆஸ்டிக்ஸ் இருக்கிற கமெண்ட்ஸை ரீட் பண்ணிக்கும். ஸோ அப்போ இது மாதிரி சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன் கமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் நம்ம கமெண்ட்ஸாக பயன்படுத்தலாம். இந்த கமெண்ட்டுங்கிறது நம்மளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அதர் தேன் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை தவிர மற்ற லைன்ஸ் நம்ம எதாவது இன்க்ளூட் பண்ணணும், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கணுன்னா இதை கொடுப்போம். நம்ம ப்ரோக்ராமுடைய பிகினிங்கில் ஹெட்டிங், டைட்டில் ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த கமெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா சியில் இருக்கிறது இந்த இது பயன்படுத்தியிருக்கோம், ஸ்லாஷ் ஆஸ்டிக்ஸ் அண்ட் ஆஸ்டிக்ஸ். இட்ஸ் அ மல்டி லைன் கமெண்ட். அப்போ ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கம்ப்ளீட் இட் இன் அனதர் லைன். ஸோ இன்பிட்வீன் இருக்கிற எல்லா லைன்ஸும் கமெண்ட்டாக எடுத்துக்கும். டபுள் ஸ்லாஷ்ங்கிறது சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஜாவா லாங்குவேஜோடைய பேசிக் எலிமெண்ட்ஸ், அதாவது இந்த டோக்கன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் இருக்கிற லிட்ரல்ஸ், அந்த ஜாவாவுடைய கீவேர்ட் லிஸ்ட்டு, அதனுடைய செப்பரேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் ஆர் நெக்ஸ்ட் லெக்சரில் நம்ம செகண்ட் யூனிட், ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டோடைய சம்மரியாக இப்போ பார்த்தோம்னா ஜாவாங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஓஓபியோடைய கான்செப்டை பற்றியும், ஜாவா லாங்குவேஜோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாவா லாங்குவேஜோட பேசிக் ஐடியாஸை பற்றியும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லெக்சரில் செகண்ட் யூனிட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் நம்முடைய டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், மற்ற ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.